திருக்கல்யாணத்துக்குன்னு பிரத்யேகமாக சோமசுந்தரேஸ்வரருக்கு சாத்துபடி பண்ணுற கிரீடம் கல்யாண கிரீடம் இல்லை கல்யாண கொண்டைன்னு சொல்லுவாள். அதில் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் ப்ளூ கலரில் ஷைனிங்காக இருக்கும். அதை சைனாவில் பண்ணுற எனாமல் பெயிண்டிங்னு சொல்லுவாள். அந்த பெயிண்டிங்கில் கடம்ப கிளைகள் இருக்கும். அந்த கிளைகளில் பஞ்சவர்ண கிளி ரெக்கையை விரிச்சுண்டு பறக்கிற மாதிரி இருக்கும் 2 சைட்லேயும். அது அப்படியே பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு நடுவில் பவள வேர் ஒன்று இருக்கும். இந்த பவள வேர் அரிதினும் அரிதானது. ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய விஷயம். அதை அறுத்து சின்னதாக மணிகளாக்கி ஆபரணமாக செஞ்சு போட்டுப்பா அந்த காலத்து ராஜாக்கள். ஆனால் நாயக்கர் மன்னன் சோமசுந்தரேஸ்வரருக்காக அந்த பவள வேரை அறுத்து 3 சைட்லேயும் வைக்கிறான். அதை சுற்றி தங்கத்தில் ஸ்வர்ண மனோரஞ்சிதத்தை அமைக்கிறான். அதை தங்க மல்லிகைன்னு கூட சொல்லுவாள் பல பேர். இதுக்கு கீழே நவரத்தினங்களால் செய்யப்பட்ட பட்டை போல் இருக்கும். அதாவது நெற்றி பட்டைன்னு சொல்லுவாள்ல, அந்த நெற்றி பட்டையில் பூக்களால் அதாவது நவரத்தினங்களால் செய்யப்பட்ட முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம் இத்தனையும் வச்சு அந்த கிரீடத்தில் செஞ்சிருப்பா. அதி அற்புதமாக இருக்கும். இந்த கிரீடத்தை சொக்கநாதர் சோமசுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கு மட்டுமே சாத்துபடி பண்ணுவாள். அதே மாதிரி நவராத்திரி காலத்தில் மீனாம்பிகைக்கு மகிஷாசுரமர்தினி அலங்காரம் செய்வாள். அப்போது இதே கிரீடம் சாத்துப்படி பண்ணுவாள் அம்பாளுக்கு.